அன்பான தமிழ் உலகள உங்கள ஷெக்மத் ஸ்டார் சேட் சேனலுக்கு அன்போட வர வைக்கிறேன். நாம இப்ப பார்க்க போறது என்னன்னா, உங்க காதல் இந்த நொடி உங்கள பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இல்ல என்ன பேசுவாங்க? அதுதான் பார்க்க போறோம். ஸோ என்ன பேசுவாங்க? அதான் ரியலா வந்து உங்ககிட்ட இப்போ அவங்க ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா, என்ன பேசுவாங்க? எத பத்தி பேசுவாங்க? அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போறது. ஏன்னா இது வந்து உங்களோட கனெக்ஷன்ல உங்களுக்கு இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லன்னா வந்து புரிதல் அத வந்து உங்களுக்கு ஜாஸ்தி பண்றதுக்கும் உதவியா இருக்கும் இந்த ரீடிங். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். ஐம் ஆல்ரெடி இனஃப். இந்த கார்டு தான் என் கண்ணை பறிக்குது. பார்க்கலாம் வேற ஏதாவது வருதா. I was searching, I was looking for meaning, I was wondering, desperately trying, only to see I have nothing missing. Who said I have to find who I am, that I am lost to begin with. I'm already enough. Everything I need is within me. Each morning when I wake up, I'm grateful for the beauty around me. Life is a gift. I want to enjoy it. Always proving my worth only destroys it. I'm already enough. ஓகே. உங்க பெர்சன் வந்து ஒரு புரிதலுக்கு வந்துட்டாங்க. இல்லன்னா வந்து அவங்க கிட்ட என்ன இருக்கோ அது போதும். மேபி அவங்க வந்து இவ்வளோ நாளா வந்து எதையோ தேடிட்டு இருந்திருக்காங்க. இது இப்படி இருந்தா தான் வந்து நீங்க ஏத்துப்பீங்க. இல்ல இப்படி இருந்தா தான் காதல். இல்ல நான் இவ்ளோ சம்பாரிச்சா தான் வந்து நான் வந்து ஒரு நல்ல லைஃப்ப லீட் ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் அவங்க வச்சிருந்துருக்காங்க வாழ்க்கையில. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்திருக்கு. அவங்க கிட்ட என்ன இருந்தாலும் போதும். உண்மையான காதலுக்கு எதுவுமே தேவையில்ல. அவங்க இருந்தா போதும். அவங்களோட உண்மையான அன்பு இருந்தா போதும். எதையும் தேட தேவையில்ல. எந்த எக்ஸ்ட்ரா விஷயமும் அவங்களுக்கு தேவையில்ல. மேபி இப்போ அவங்க வந்து உங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்டின்னா, "நான் இப்போ உன்னோட காதலோட ஆழத்த புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்டின்னா, நீ என் கூட இருக்கிறது வந்து காசுக்காகவோ, இல்ல என்னோட பொசிஷனுக்காகவோ, இல்ல நான் உனக்கு என்ன ஃப்யூச்சர்ல குடுக்க போறேன், அந்த செக்யூரிட்டிக்காகவோ இல்ல. நான் யாரோ, அதுக்காக தான் நீ என் கூட இருக்க. ஸோ என்ன அப்படியே ஏத்துக்கிற பக்குவம் உனக்கு இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் யூ. இட்ஸ் யூ. இட்ஸ் ஆல்வேஸ் யூ. If I am ever gonna fall in love, I know it's gonna be you. Met a lot of people, but nobody feels like you. So please don't break my heart. Don't tear me apart. I know how it starts. Trust me, I have been broken before. Don't break me again. I'm delicate. ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இல்ல எப்பவுமே நீங்க தான். அவங்க வாழ்க்கையில எத்தனை பேர்த்த வேணா சந்திக்கலாம். எவ்ளோ அழகான பேர் வேணா அவங்கள கிராஸ் பண்ணி போலாம். எவ்ளோ பேர் வேணா அவங்கள ட்ராப்ல போட ட்ரை பண்ணலாம். பட் நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, யூ அக்செப்ட் தெம். அவங்க யாரோ அப்படியே அவங்கள ஏத்துக்கிற பக்குவம் உங்ககிட்ட இருக்கு. இல்லைன்னா அவ்ளோ காதல் உங்ககிட்ட இருக்கு. அத இவ்வளோ நாள் அவங்க புரிஞ்சுக்கல. இப்பதான் அவங்க அத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ம். எதனாலயா அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. மேபி அத ஸ்பிரிட் சொல்லலாம். ஆனா வந்து இப்போ அந்த ரியலைசேஷன் வந்து வேற லெவல்ல இருக்கு. நீங்க போயிடக்கூடாது அவங்கள விட்டு. உங்க உலகத்துலருந்து அவங்கள தள்ளி வச்சிடக் கூடாதுன்னு ரொம்ப ஏங்குறாங்க. எதனாலன்னு தெரியல. பார்க்கலாம். நீங்க அவங்கள விட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு காரணமே இந்த காதல் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஐ வென்ட் த்ரூ யுவர் பர்சனல் திங்ஸ். நீங்க ஏதாவது உங்களுக்குன்னு சொந்தமான விஷயங்கள் அங்க விட்டுட்டு வந்திருந்தீங்க, இல்லன்னா அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் அவங்க நோண்டி பார்த்துருக்காங்க. அதுல தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அவங்க உங்கள எவ்வளோ நேசிச்சிருக்காங்க. நீங்க அவங்கள எவ்வளோ நேசிச்சிருக்கீங்க. அந்த காதல் எவ்வளோ உண்மையானது அப்படின்னு. மேபி சாவி இருக்கு. உங்க வீட்டுக்கு வந்து தேடி இருக்காங்களோ? ஐ டோன்ட் நோ. இல்ல நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான பிளேஸ் வச்சிருந்தீங்க. அந்த பிளேஸ் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அதெல்லாம் அவங்க தேடி பார்த்துருக்காங்க. மேபி அதுல ஏதோ ஒரு ஓ! எஸ். இங்க பாருங்க. நீங்க மேபி அவங்களுக்கு குடுத்த விஷயங்கள் இல்ல ஐ டோன்ட் நோ வாட் இஸ் இட். 2 கார்ட் ஒட்டின்ருக்கு. ஐ ஹோப் யூ ஃபைண்ட் ஹாப்பினஸ் ஈவன் இஃப் இட்ஸ் நாட் வித் மீ. சச் அ ஜென்யூன் லவ். அவங்க காதல் அவங்க மனசு திறந்த ஒரே ஒரு ஆள் நீங்க தான். அவங்க மனசு ரொம்ப நாளா பூட்டி கிடந்திருக்கு. ஐ அம் ஃபெய்த்ஃபுல்லி வெயிட்டிங் ஃபார் யூ. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த சாவி. எப்பவுமே நீங்க தான் அது. அவங்க இதயத்த ஓப்பன் பண்ற ஒரு ஆள் நீங்க மட்டும் தான். இப்போ அந்த இதயம் க்ளோஸ் ஆயிருக்கு. எத்தன பேர் அவங்கள சுத்தி வராங்க, எத்தன பேத்த அவங்க பார்க்குறாங்க. ஆனா இந்த இதயத்த யாராலயும் திறக்க முடியல. ஏன்னா அந்த சாவி ஆல்ரெடி உங்ககிட்ட குடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டாங்க உங்கள. ஸ்பேர் கீ இல்ல. டூப்ளிகேட் போட முடியாது காதல்ல. மேபி அதையும் அவங்க ட்ரை பண்ணிக்கலாம். இத சொல்ல விரும்பல.
பட் இத சொல்ல சொல்ல நினைக்கிறாங்க. ஐ ஹோப் யூ ஃபைண்ட் ஹாப்பினஸ் ஈவன் இஃப் இட்ஸ் நாட் வித் மீ. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு முழு மனசோட நினைக்கிறாங்க. அது நானா இல்லன்னா கூட சந்தோஷமா இரு அப்படின்னு வாழ்த்துற அந்த மனப்பக்குவம் இப்போ அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அவங்க யாருன்னு புரிஞ்சிருச்சு. நீங்க யாரு? நீங்க அவங்களுக்கு குடுத்த அன்பு என்ன? காதல் என்ன? காதலோட ஆழம் என்ன? அவங்க ஸ்டில் நம்புறாங்க நீங்க அவங்க கிட்ட வருவீங்கன்னு. ஐ டிடன்ட் வாண்ட் டு புட். அவங்க வந்து கடந்த காலத்துல உங்கள தக்க வச்சுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் பண்ணல. ஆனா இப்போ முயற்சி பண்றாங்க, நீங்க அங்க இல்ல. அது அவங்களுக்கு ரொம்ப வலி நிறைஞ்ச விஷயமா இருக்கு. ஸோ இத தான் உங்ககிட்ட சொல்லுவாங்க. இப்போ அவங்க நேர்ல பார்த்தாங்க அப்படின்னா, இத தான் உங்ககிட்ட சொல்லுவாங்க. "பரவால்ல, நீ என்ன விட்டு போனா கூட பரவால்ல. நீ சந்தோஷமா இரு எங்கிருந்தாலும் வாழ்க. ஐ அம் ஃபெய்த்ஃபுல்லி வெயிட்டிங் ஃபார் யூ. பட் ஸ்டில் நீ வந்து திரும்பி என்கிட்ட வருவ." மேபி இது வந்து உங்க காதல் தோத்து போயிரும்னு நினைக்கலாம். இல்லன்னா வந்து நீங்க தேடிட்டு திரும்ப அவங்க கிட்டயே வந்துருவீங்க அப்படின்னு ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு ஆசை உங்களுக்கு இன்னும் ஒட்டிட்டு இருக்கு. இல்ல நீங்க வந்து அவங்க பழசுல செஞ்ச விஷயங்களுக்காக அவங்கள விட்டு போவீங்க. இல்ல எனக்கு இது ஒத்து வராதுன்னு சொன்னா கூட லாங்குவேஜ் அக்செப்டன்ஸ் உங்கள அப்படியே நீங்க என்ன சொன்னாலும் அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அவங்க எத இழந்துட்டாங்க. உங்களுக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் என்ன? நீங்க வந்து உங்களோட இதயம் வந்து ஃபுல்லா கோல்டு, தங்கம். உங்க மனசு வந்து ரொம்ப தங்கம் மாதிரி. இப்பதான் அது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இந்த ஹார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. இப்பதான் அவங்க வந்து இவ்வளோ நாளா பிளாங்க்கா இருந்தது இந்த ஸ்பேஸ். இப்பதான் உங்களுக்கு அந்த காதல் புரிய ஆரம்பிக்குது. உங்களோட மனசு, அந்த தூய்மையான மனசு, உங்க மனசு வந்து தங்கம் அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு வந்து இப்பதான் தெரியுது. இட்ஸ் ட்ரூ லவ். ஆனா அத வந்து கை கெட்டுனது வாய் கெட்டாம தவற விட்டுட்டேன்னு நெனைக்கிறாங்க. அட்வென்ச்சர். உங்களோட நெறையா கற்பனைகள் இருக்கு அவங்களுக்கு. இல்லன்னா நீங்க வந்து ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லன்னா உங்களோட சேர்ந்து ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சு, ஒரு ஃபேமிலியா செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். இததான் இப்போ உங்கள பார்த்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ இவங்க சொல்ல நினைக்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா, நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா இப்ப எனக்கு நல்லாவே தெரியுது. உன்னோட வேல்யூ, இந்த காதலோட வேல்யூ. நீ யாரு? என் மனசு வந்து உனக்கு மட்டும் தான் சொந்தம். அத வந்து நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். நான் நெறைய தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து உன்ன தக்க வச்சுக்க எந்த விஷயமும் பண்ணல. நான் உன்ன தவற விட்டுட்டேன். கை நழுவ விட்டுட்டேன் அப்படின்றாங்க. இப்போ நீ வந்து என்னை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருந்தா, ஒரு புது வாழ்க்கைய நம்ம ஆரம்பிக்கலாம். நம்மளோட லவ் லாங்குவேஜ் வந்து இனிமே வந்து வேற மாதிரி இருக்கும். நான் வந்து முன்னாடி பண்ண தவறுகள் எதையும் நான் திரும்ப பண்ண போறதில்ல. அப்படி நீ ஏத்துக்கல அப்படின்னா, ஒரு புது வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய உன்னோட வாழ்க்கைய நீ ஆரம்பி. அதுக்கு ம் என்னோட வாழ்த்துக்கள் இருக்கும். என்னோட பிளெஸ்ஸிங்கும் உனக்கு இருக்கும். உன்னோட வாழ்க்கை எப்பவுமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கட்டும். நீ குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருப்ப அப்படின்னு வாழ்த்துறாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு. ஐ அம் கெட்டிங் டியர்ஸ். தட்ஸ் இட். லவ் இஸ் லைக் தட். நம்மளுக்கு அது அவ்வளோதான். நம்மளுக்கு இல்லன்னா அது இல்ல தான். அதுக்காக நம்ம அத போட்டு ஃபோர்ஸ் பண்ண தேவையில்ல. அவ்வளோதான். ஓகே. லெட் இட் கோ. உங்களுக்கான காதல நீங்க கண்டுபிடிக்க முடியும். 9 ஆஃப் ஏகான்ஸ், 9 ஆஃப் வாண்ட்ஸ். பட் ஸ்டில் அவங்க வந்து இந்த காதலுக்காக போராட தான் போறாங்க. 3 ஆஃப் ஏகான்ஸ். இது போராடாம அவங்க விட்டுட்டு போற குணம் உங்களுக்கு இல்ல. 9 ஆஃப் காயின்ஸ், 3 ஆஃப் காயின்ஸ். ஒரே நிமிஷம். ஷெல், பென்டக்கிள்ஸ். ஓகே, வாண்ட்ஸ் கரெக்ட் தான். நீங்க வந்து உங்கள வந்து அவங்கள விட்டுட்டு போக தயாரா இல்ல. அவங்களோட முயற்சி பண்ண போறாங்க. அதுக்கான பலன் எதுவா இருந்தாலும் அது ஏத்துக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு இப்ப இருக்கு. அதுதான் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புறாங்க. அவங்களுக்கு தெரியும் தவற விட்டு சந்தர்ப்பங்கள தவற விட்டுட்டாங்க. நத்திங்னஸ் பாட்டம் டெக்ல. ஒண்ணுமே இல்ல. ரொம்ப பிளாங்க்கா இருக்கு. அவங்களுக்கு எதிர்காலமே இருண்டு இருக்கு. நீங்க இல்லாத எதிர்காலம் அவங்களுக்கு ரொம்ப இருட்டா இருக்கு. நியூ விஷன். நீங்க வந்து அவங்களுக்கு புது வாழ்க்கையோட நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, கிளிங்கிங் டு த பாஸ்ட். அவங்க நெறைய தப்பு பண்ணிட்டாங்க. பாஸ்ட்ல அவங்களுக்கு நெறையா விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதையே போட்டு குழப்பி, குழப்பி ரொம்ப அழகான ஒரு காதல நழுவ விட்டுட்டேன் அப்படின்னு இப்ப நெனைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்களோட ஃப்யூச்சர்ல நீங்க இல்ல அப்படின்னா, அவங்க வாழ்க்கை சூன்யம் தான் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாத்துக்குமே
அவங்களுக்கு இப்போ அவங்க என்ன தவறு பண்ணாங்கன்னு புரியுது. போஸ்ட்போன் பண்ணி, பண்ணி, பண்ணி அவங்க நெனச்சுட்டாங்க நீங்க விட்டுட்டே போக மாட்டீங்க. எவ்ளோ உங்கள டார்ச்சர் பண்ணாலும் நீங்க அவங்க காலடியில கெடப்பீங்க அப்படின்னு அந்த ஈகோ உங்கள வந்து சரியான நேரத்துல சரியான விஷயங்கள செய்ய விடாம தடுத்து, இப்போ வந்து உங்கள இழந்ததுக்கப்புறம் நீங்க அவங்க வாழ்க்கையில இல்லாத சமயத்துல உங்க காதலுக்காக அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க போயிட்டீங்க அப்டின்னா, அவங்க வாழ்க்கையில வெறும் சூனியம் மட்டும் தான் இருக்கும். நீங்க வந்து ஒரு அழகான புது வாழ்க்கைய நோக்கி போயிட்டுருப்பீங்க அப்டின்னும் அவங்களுக்கு தெரியும். ஆனா, இதுக்கு எல்லாமே வந்து அவங்க உங்கள ப்ளேம் பண்ண மாட்டாங்க. ப்ளேம் பண்ற பழைய ஆள் இல்ல. அததான் அவங்க சொல்ல வராங்க. நான் பழைய மாதிரி இல்ல. உன்ன என்னால குத்தம் சொல்ல முடியாது. எனக்கு எனக்கு தெரியும். இது எல்லாமே நான் பண்ண தப்பு தான் அப்டின்னு சொல்றாங்க. டூ வி நீட் கைடன்ஸ்? சரி பாப்போம். ஜஸ்டிஸ். இதோட அவுட்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறதில்ல. பிரபஞ்சம் வந்து இதுக்கு என்ன சொல்ல விரும்புறாங்கன்னு பார்க்கலாம். வின்டர் உறைஞ்சு போயிருச்சு. உறைஞ்சிருக்கு காதல். உறைஞ்சிட்டாங்க அவங்க. நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அவங்க உறைஞ்சு போயிடும். அவங்க வாழ்க்கை நின்னு போயிடும். அதான் திரும்ப இதே தான் நத்திங்னஸ் தான் அவங்க சொல்றாங்க. நீங்க போயிட்டீங்க, நீங்க இல்ல அப்படின்னு அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுற நொடி அவங்க வாழ்க்கை உறைஞ்சு போயிடும். அதுக்கு மேல அவங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல. அவங்க இழந்தது என்ன அப்படின்னா குயின் ஆஃப் கப்ஸ். அவங்களோட காதல் ரொம்ப ரொம்ப பியோர். நீங்க அத வந்து அவங்க உணர்ந்தாச்சு. ஆனா இந்த காதலுக்காக அவங்க திரும்ப போராடுவாங்க. போராடாம விட போறதில்ல. ஆனா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஏத்துக்கல அப்டின்னா, உங்கள உங்கள ப்ளேம் பண்ண மாட்டாங்க. அவங்க தே நோ அவங்க அவங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்ணல. அவங்கள சரியா மேனிஃபெஸ்ட் பண்ணல. அவங்களோட ஆன்செஸ்டர்ஸ் அவங்களுக்கு குடுத்த சைன்ஸ வந்து அவங்க சரியா நம்பல. இப்பவும் அவங்க அவங்க ஆன்செஸ்டர்ஸோட ஹெல்ப் தான் கேட்குறாங்க. ஏன்னா இந்த காதல் ரொம்ப புனிதமா இருக்கு. நீங்க குடுக்குற இந்த காதல், இந்த அன்கண்டிஷனல் லவ் அவங்க வாழ்க்கையில இருந்தா அவங்க வாழ்க்கை இப்படி இருக்கும். இல்ல அப்டின்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இது வந்து அவங்க முயற்சி பண்ண போறாங்க. பட் உங்க முடிவு எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிற பக்குவம் அவங்களுக்கு இருக்கு. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.